ஏங்க நேற்று சடங்குல நிறைய பணம் பிரிஞ்சிருக்கும்ல, மொய் பணத்தை கேக்குறேங்க, மொய் பணத்தை. ஆமாண்டி, இப்ப என்ன இதுக்கு? இல்ல அதை வச்சு எனக்கு ஒரு செயின் பண்ண முடியட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு மோதிரமாச்சு பண்ணிக்கலாம்னு நினைச்சேங்க. என்னது மோதிரமா? ஏண்டி வயசுக்கு வந்தது நம்ம மகாதானடி, என்னப்ப நீ வயசுக்கு வந்த மாதிரி மோதிரம் கேட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கு இல்லைங்க, மகளுக்கு பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், விரல் சின்னதா இருக்கும், என் அளவுக்கு பண்ணி வச்சோம்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவதானே போட போறா. ஏண்டி ஓ தண்டிக்கு அவ என்னைக்கு வர, அவ விரல் அப்ப பெருசா இருக்கு தண்டி, நீ போட்டு பிச்சரே செய்வ. இல்லைங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வரும்போது மட்டும்தான் போடுவேன், மத்த நல்லா கலட்டி வச்சிருவேங்க. தங்கமா வாங்கி சேர்த்தா நாளைக்கு பின்ன யூஸா இருக்கும்ல, பொட்ட பிள்ளைய பத்தி வச்சிருக்கோம், அதுக்குத்தான் சொன்னேன். அது சரிடி. ஆமா, இப்போ அந்த பணத்தை வச்சு நான் மோதிரம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், பந்தக்கால் போட்டவனுக்கு, வாழை மரம் நட்டுனவனுக்கு, சமையல்காரனுக்கு, அப்புறம் மளிகை சாமானுக்கு, அதுக்கப்புறம் காய்கறிக்கு, இதுக்கெல்லாம் காசு யாரடி கொடுப்பா? உங்க அப்பனா கொடுப்பான்? ஆமா, உன்ன செலவு கணக்கை காமிச்சிருங்க. பின்னட்டி உனக்கு ஒன்று தெரியுமா? மொய் பணம் இவ்வளவு செலவுக்கு பத்தவே இல்லை. நானே மிச்ச பணத்துக்கு யாருக்கிட்ட கடை வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இவ வேற. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பிள்ளை வயசுக்கு வந்துட்டா கண்டிப்பா ஒரு தங்க பொருள் வருஷத்துக்கு ஒரு 5 கிராம் வாங்கி சேர்க்கத்தான் செய்யணும். என்ன ராணியக்கா, முகம் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. வாடி என் நெட்டக்கோக்கு, நானே கடுப்புல கோவத்தை மூஞ்ச உருன்னு வச்சிருக்கேன், உனக்கு பாக்குறதுக்கு அழகாவா இருக்கு. அம்மா சும்மா இருங்களேம்மா. ஏக்கா சிரிச்சாவது உங்க மூஞ்ச கொஞ்சமாவது பார்க்க முடியும், முறைச்சிங்களோ ரொம்ப பயங்கரமா இருக்குக்கா, திஸ்தி பூசணிக்கா மாதிரி. சரியா சொன்ன சின்ன பொண்ணு. எம்மா வள்ளி, நல்லா படிக்கிறியா? எங்க படிக்கிறான்னே, படிக்கிறேன்ற பேர்ல புக்கை எடுத்து உட்கார்ந்துருப்பா. அதுவும் உங்க பொண்ணு பெரிய மனுஷியான விட்டு அவ பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்கா, புக்கை எடுக்கிறதே இல்ல. எம்மா உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன கழுவி கழுவி ஊத்துறதே வேலையா போச்சு, போ நான் உள்ள போய் சத்யாவை பாக்குறேன். சத்யா ஏதாவது பண்டம் கொடுத்தானே வாங்கி சாப்பிடுடி, கூச்சப்படாத. சரிம்மா சாப்பிடுறேன். அது சரி, ஓம்பல்ல உன்ன மாதிரி தானே இருக்கும், திங்கிறதுக்கு எப்படி கூச்சப்படும்? எக்கா நாம பக்கத்து வீடு தானே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இதுக்குள்ள எதுக்கு கூச்சம்? அதான் வயசுக்கு வந்த வீட்டுல நிறைய பண்டம் இருக்குல்ல, கடையில போய் பண்டம் வாங்கிட்டான்னு கேட்டா, உங்க வீட்டுல சும்மா தானே கிடக்கும், அதை இங்க கூட்டிட்டு வந்துட்டேங்க்கா. ஆண்டி ஆண்டி உங்களை சத்யா கூப்பிடுறா ஆண்டி. போமா, இதோ வர்றேன். ஏண்டி அவ எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியல, நீ முதல்ல உள்ள போய் பாருடி, நான் இதோ வாரேன்னு சொல்லு. என்னங்க வருஷத்துக்கு 5 கிராம் மறந்துடாதீங்க. என்னடி சத்யா கத்திக்கிட்டே இருக்க, வர்றேன் மிட்டி. 5 கிராம் சொல்றா, குறைஞ்ச விலையை பார்த்தாலும் 30,000 ரூபா வரும். வருஷத்துக்கு 30,000 ரூபா நான் எங்க இருந்து எடுப்பேன்? ஆனா இவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, மொத்தமா நகையை பண்ண முடியாது கல்யாண நேரத்துல, இந்த மாதிரி 5 கிரானா வருஷத்துக்கு சேர்த்து வச்சோம்னா ஓரளவுக்கு சேரும். இன்னொரு பொட்ட புள்ள வேற இருக்கு, பார்த்து கொஞ்சம் சேர்த்து தான் ஆகணும். மனைவி சொல்லே மந்திரம்னு சும்மாவா சொன்னாங்க, இனிமேல் கூட கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணணும். ஏம்மா எப்பதாம்மா கட்டில் ஏறி இருக்கிறது, எப்ப பாரு இப்படி கீழேயே உட்கார சொல்ற? இதுக்காடி கத்து கத்துன்னு கத்துன, நானும் என்னமோ ஏதோ இல்ல நினைச்சிட்டேன். ஒரு வாரம் ஆகட்டும்டி, அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி இருக்க முடியும். ஏம்கா பிள்ளை மேல இருந்தா இருக்கட்டுமே. சும்மா இரண்டி, அவளுதான் சின்ன பிள்ளை, ஒன்னும் புரியாதுன்னா உனக்குமா புரியாது, வா போகலாம். வள்ளி பண்டம் கேட்டியே, தின்னியா திங்கலியா? சின்ன பொண்ணு ஆண்டி, அவ இங்க உட்கார்ந்துட்டல்ல, இனிமேல் தின்னுகிட்டே இருப்பா. பாத்துட்டி, தாய் மாவளும் சேர்ந்து அம்படையும் தின்னுட்டு போயிருவாள்வ, உனக்கு அப்புறம் திங்கிறதுக்கு கொஞ்சம் வச்சிருட்டி. ஏம்மா இவ கேட்டுக்கிட்டே இருக்காமா. எக்கா என் பிள்ளை பண்ட வேணும்னு கேட்டுச்சுக்கா, உங்க வீட்டுல நிறைய இருக்கும்ல, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நல்லா இருக்கே கதை, என் பிள்ளை வயசுக்கு வந்ததுக்கு எல்லாரும் பண்டம் வாங்கியாந்து கொடுத்துருக்காவ, உன் பிள்ளை வயசுக்கு வரும்போது நானும் வாங்கிட்டு வருவேன் டி, அதுக்காக இப்பவே வந்து திங்கிறதா? எக்கா உங்க பிள்ளை வேற என் பிள்ளை வேறையாக்கா? போடி போக்கத்தவளே, தாய் மகளுமா இருந்தாலும் வாயு வயிறு வேற என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ராணி அக்கா, உங்க வீட்டுல என்ன குழம்பு? ஏன் டி நேத்து சடங்கு வீட்டுல வச்ச சாம்பார் நிறைய மிச்சம் கிடக்குல்ல, அதைத்தான் சுட வச்சு போட்டிருக்கேன். எங்க வீட்லயே அந்த சாம்பார் தான் டி, எங்க அம்மா உங்களுக்கு தெரியாம 2 வாளி கோதிட்டு போனாங்க. அடி பாவி, நான் தான் 2 வாளி கோதி கொடுத்தேன்ல டி, அதுக்கப்புறம் வேற 2 வாளியா விளங்கிரும். எக்கா சுட வச்சு போட்டா கூட ஒரு நாள் சாப்பிடலாம்ல, நான் தெரியாதவங்க வீட்லயே 2 வாளி வாங்குவேன், நீங்க தெரிஞ்சவங்க வேற, வாங்காம விடுவேனா? அதான் சும்மா கின்னு இருக்கட்டுமே 4 வாளி வாங்கிட்டு போய் ஒரு பெரிய பானையை நுப்பி வச்சிருக்கேன், இன்னும் ஒரு வாரத்துக்கு இதே சாம்பார் தான்க்கா. ஐயோ பாவம் நம்ம நெட்டவள்ளி, ஒரு வாரத்துக்கு சாம்பார் தின்னே சாக போறா. அதான் டி, எங்க அம்மாவை ஏதாவது கூட்டு மட்டும் வச்சு தர சொன்னேன், அதுக்கும் எங்க அம்மா உங்க வீட்டை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆமாக்கா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரி எல்லாரும் பார்க்க வந்தாளா?
எல்லாரும் வந்துட்டாவட்டி, நீ மட்டும்தான் வீசின கையும் வெறுங்கையுமா வார. வந்து அள்ளிக்கிட்டும் தின்னுக்கிட்டும் தான் போறியே தவிர்த்து ஒரு 10 பைசா கொண்டு வச்சு பிரயோஜனம் இல்ல. அப்படி சொல்லுங்க ராணியக்கா. வயசுக்கு வந்த வீட்டாச்சே, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வருவோம், ஒரு பழம் வாங்கிட்டு வருவோம், கலர் வாங்கிட்டு வருவோம், 4 முட்டை வாங்கிட்டு வருவோம். எதுவும் கிடையாது. ஓசியில வர வேண்டியது திங்க வேண்டியது வெக்கங்கட்டவளை வாங்கியாந்து குடுடி. அவங்களே வாயை திறந்து சொல்லிட்டாங்க. ராணிக்கா போய் ஒரு காபி போட்டு கொண்டாங்க பாப்போம். நானும் வந்திருக்கேன், பாப்பாத்தி வந்திருக்கா பாருங்க. ஏன்டி வெக்கங்கட்டவளை, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ உட்காந்து காப்பி கேட்டுட்டு இருக்க? பரவாயில்ல விடுடி, அவளை பத்தி தெரிஞ்சதானே. இரு, நான் வேணா காப்பி போட்டு கொண்டாரேன். ஐயோ அக்கா, காஃபிலாம் வேணாங்க்கா. வேணா இருங்க சித்த பேசுவோம். எக்கா, யார் யார் என்ன வாங்கிட்டு வந்தாவக்கா? சின்ன பொண்ணை தவிர எல்லாரும் எல்லாம் வாங்கிட்டு வந்தாவட்டி. ஆமா ராணிக்கா, யாராவது முட்டை வாங்கிட்டு வந்தாங்களா? ஆமாட்டி, நிறைய பேர் முட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்காவ. நான் பக்கத்து வீடு, பக்கத்து தெருவு, அப்புறம் தெரிஞ்சவங்க யார் பிள்ளை வயசுக்கு வந்தாலும் சரி, நான் அவங்களுக்கு 10 முட்டை அல்லது 20 முட்டையை வாங்கி கொண்டு கொடுத்துருவேன் டி. அப்ப உங்க வீட்லயே நிறைய முட்டை வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆமாட்டி, நிறைய முட்டை வந்திருக்குட்டி. இன்னும் ராணிக்கா வீட்டுல முட்டை இருக்காது அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படிமா தெரியும் வயசுக்கு வந்தா முட்டை வாங்கி கொடுப்பாங்கன்னு? நாங்கெல்லாம் கேர் பின்னையும் சடமாட்டியும் தான் வாங்கி கொடுப்போம். கேர்பின் சடமாட்டிலாம் உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க வாங்கி கொடுக்கறதுமா. பெரியவங்க முட்டை, வாழைப்பழம், கலரு அப்படிதான் வாங்கி கொடுப்பாங்க. சரிம்மா, அப்ப இன்னைக்கு இங்கேயே சைடிஷுக்கு ரெடி பண்ணிரு. என்னடி சொல்றா அம்மாவா? அதுவா, நேத்து ராணியக்கா வீட்டுல வச்சு சாம்பாரை ஊத்திட்டு போயாச்சு. அந்த சோறு நல்ல சோறா தான் இருந்துச்சு. வெந்நில போட்டு திரும்பவும் வடிச்சு எடுத்தாச்சு. ஆனா என் மாவா அடம் பிடிக்கிறா. என்னடி, நேத்து பொங்கல் சோறு வேண்டாம்னு சொல்லி இடம் பிடிக்கிறாளா? சாம்பார் பிடிக்கலையாமா? அது எப்படி சொல்லுவா? பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷன்னாலே அடுத்த ஒரு வாரத்துக்கு அதே சாம்பார் தானே எங்க வீட்டுல. அதெல்லாம் அவளுக்கு பழகிருச்சு. ஆமா ஆமா, எப்பவுமே எங்க வீட்டுல அப்படித்தான். ஓசி சாம்பாரை வச்சே ஊசி போற வரைக்கும் ஒப்பேத்திர வேண்டியதுதான். பின்ன என்ன பிரச்சனையா? சைடிஸ் கேக்குறாக்கா, சைடிஸ். அதான் அந்த சைடிஸுக்கு என்ன பண்றது? அதான் கூட்டு வைக்கணுமா. நான் சொன்னேன், ராணியக்கா வீட்டுல முட்டை இருக்கும், அதுவும் நிறைய இருக்கு முட்டி. நம்ம கேட்டா மாட்டேன் நான் சொல்லிட போறாங்க. நமக்கு 4 முட்டையை கையில கொடுத்து விட்டுருவாங்க டி. அதான் முட்டையை வாங்கிட்டு போவோன்ட்டு தாய் மவளும் கிளம்பி வந்துட்டோம். எல்லாரும் வயசுக்கு வந்த வீட்டுக்கு ஏதாவது பலகாரம் மண்டம் முட்டை கிட்ட வாங்கிட்டு வருவாங்க. நீ மட்டும்தாண்டி வயசுக்கு வந்த வீட்டுல இருந்து வாங்கிட்டு போறவ. சும்மா இருட்டி. நிறைய முட்டை இருக்கும்ல, ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தா கெட்டு போயிடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் வாங்கிட்டு போறேன். ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணு எங்க வீட்டுல கெட்டு போகாது. நாங்க அதை பிரிட்ஜுக்குள்ளதான் வச்சிருக்கோம். இல்லடி, நிறைய முட்டை இருக்கு. நீ வேணா நாளை வாங்கிட்டு போட்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாத்தியா ராணியக்கா ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னல. ஆமா, இப்படி வெக்கங்கிட்டு போய் நேரில் கேட்குறிய, கொடுக்காம மாட்டேன்னு சொல்ல முடியும்? அதான் கொடுக்குறாங்க. ஒழுங்கு மரியாதை ஏதாவது அந்த பிள்ளைக்கு வாங்கியாந்து கொடுத்துட்டு பாத்துக்க. அதான் சடங்குக்கு சீலை வாங்கியாந்து கொடுத்துருக்கோம்லாட்டி. உன் சீலையை பார்த்துட்டாலும் நாங்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு ராணியக்காக சீலை எடுத்திருக்கோம். நீ 300 ரூபாய்க்கு எடுத்திருக்க. சரி, அதாவது எடுத்திருக்காளே, நான் அவ எடுத்தது பெருசா தான் நீ நினைக்கிறேன். நீ சும்மா இருட்டி. போடி போக்கத்தவளே. நீ எடுத்த 1000 ரூபாய் சேலைய ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் கட்ட முடியும். ஆனா நான் 300 ரூபாய் சேலைய டெய்லி கூட ராணியக்கா கட்டிக்கலாம். ரொம்ப நைஸா இருக்கும். சுத்தம் உன்னை திருத்தவே முடியாது. ஏன்டி, அவ 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்ததே பெரிய விஷயம். பக்கத்து தெருவுல ஒரு வீட்டுல சுமங்கலி பூஜை நடத்தினாங்க. அவங்க வந்தவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா ஒரு சேலையை கொடுத்தாங்க. அந்த சேலையை ராணியக்காட்ட கொடுத்து ராணியக்காவை கரெக்ட் பண்ணிட்டோம்ல. சரி ராணியக்கா, இப்படியும் மசமசன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப ராணியக்காவை என்னதாண்டி செய்ய சொல்ற? 4 முட்டை தாரேன்னு வாயில சொன்னா எப்படி? அதை வச்சு ஆம்லேட்டா போட முடியும்? ஒரு முட்டையை எடுத்தாந்து கொடுத்தீங்கன்னா தான் ஆம்லேட் போட முடியும். அம்மா பசிக்குதுமா. அடி பாவி, இவ்வளவு நேரம் பசிக்குது என்கிட்ட 3 பிஸ்கட் பாக்கெட் தின்னுட்ட, 2 முறுக்கு பாக்கெட் தின்னுட்ட. இன்னுமா பசிக்குது? வயிறா வேற இது மாட்டி? இந்த ரீ சத்தியா, என் பிள்ளை நறுக்காத்தான் சாப்பிடுவோம். அவளை பார்த்து கங்களார் போட்டுறாது என்ன? உன் மாவ ஒன்ன மாதிரி தானே சாப்பிடுவா. எல்லாரும் சாப்பிட்டா இப்படி குண்டாவாங்க, நீங்க மட்டும் மேலானிக்கு போறீங்களே, என்ன டீ? அதான் தெரியல, சாப்பிட்டதெல்லாம் உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது. அது எப்படி டீ ஒட்டும்? உன் காசுல வாங்கி சாப்பிட்டா ஒட்டும், ஊரங்காசுல ஒப்பேத்தினா எப்படி ஒட்டும்? இருடி, நான் முட்டை எடுத்துட்டு வரேன். இன்னி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், ஆனா நீ இங்க இருந்து வாங்கிட்டு போற. அறிவு கெட்டவளை, நாளைக்காவது ஏதாவது வாங்கியாந்து கொடு. இது நல்லா இருக்கே. ராணியக்கா ஆட்டுக்கறி வச்சா கிண்ணத்துல வாங்கிட்டு போறேன், கோழிக்கறி வச்சா வாங்கிட்டு போறேன். ஏன் வடை சுட்டா தர்றாங்க. தக்காளி சட்னி வச்சா கூட விட்டு வைக்க மாட்டேன்னா பாரு. அவங்க வீட்டு நிறைய முட்டை இருக்குன்னு தெரிஞ்சா விடுவேனா? அதான் வாங்குறதுக்கு தாய்மாலும் பிளான் பண்ணி வந்துட்டோம்ல. ஓசில 3 முட்டை இல்லடி, ஒரு நாளைக்கு 300 முட்டை தின்னாலும் உங்க 2 பேத்துக்கு உடம்புல ஒட்டவே ஒட்டாது. நாங்களாம் நான்ஸ்டிக் ஃபேமிலி. நான்ஸ்டிக் ஃபேமிலியா? இந்தாடி, இதுல 5 முட்டை இருக்கு, வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் ராணியக்கா. இந்த பாப்பாத்தி கூட எல்லாம் ரொம்ப சேராதீங்கக்கா. ஆமா, சின்ன பொண்ணு கூட டெய்லி சேருங்க, இப்படி 5 முட்டையா வாங்கிட்டு போவா. எம்மா, எத்தனை நாளமா இப்படி பூனைக்குட்டி கூட உட்கார்ந்து இருக்கிறது? எப்பதான் ஸ்கூலுக்கு போறது? ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அழுவ. இப்ப என்னடா நான் வீட்டுல உட்கார வச்சேன்னா எப்படா ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கோ? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு தானே.
ஏன்டி அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான், இந்த திங்கக்கிழமை தான் போக முடியாது. ஏன் வச்சுக்கேனா, அடுத்த வாரம் திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போனா போதும், எப்படியும் ஒரு 10 நாள் ஆயிரும், அதுக்கப்புறம் போய்க்கலாம். போமா, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வயசுக்கு வராமலே இருந்திருக்கலாம். அப்படியே டீ ஸ்கூலுக்கு போக முடியாதா? அப்ப நல்ல ஜாலி தானே. அம்மா அம்மா, நான் எப்பதான் வயசுக்கு வருவேன்? எதுக்குடி கேக்குற கூமுட்ட? அப்பதானேம்மா லீவ் எடுக்க முடியும், எல்லாரும் பண்டை வாங்கிட்டு வருவாங்க, நம்ம வீட்லயும் முட்டை இருக்கும். போடி போடி போக்கத்தவளே, ஒருவேளை நீ வயசுக்கு வந்தாலும் லீவ் வேணா எடுத்துக்கலாம், ஆனா உங்க வீட்டுல எல்லாம் முட்டை வரதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்டி அப்படி சொல்ற? பின்ன நெட்டி, விதை ஒண்ணு போட்டாதானே சொர ஒண்ணு முளைக்கும். நீ யாருக்கும் ஒண்ணு வாங்கி கொடுக்கலன்னா உனக்கு யார் வாங்கி தருவா? வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி வயசுக்கு வந்த வீட்டுல இருந்து வாங்கி திங்கி வெக்கம் கெட்டவளே. உன் பிள்ளை வயசுக்கு வந்து நாளை பின்ன யாராவது ஏதாவது வாங்கி தரணும்ல. அதெல்லாம் எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப வாய் மூடு, நான் வீட்டுல போய் முட்டையை ஆம்லேட் போட போறேன். யார் என்ன சொன்னாலும் சின்ன பொண்ணுக்கு எந்த கவலையும் இல்ல, அவ வயிறு நிறைஞ்சா போதும். ஆமா ராணிக்கா, நான்ஸ்டைக் உடம்பா இருக்கு, என்ன சாப்பிட்டாலும் ஒட்ட மாட்டேங்குது, அதனால அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கீங்க, இனிமேல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணவங்க யாரெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சுபாஷ் குமார், ஸ்ருதி, சனா, காஞ்சனா, எஸ்கே கிங், ஸ்வேதா, லெவினா, ராஜலட்சுமி, லக்ஷ்மி, கற்பகம், கலன், பிரபாகுமார், பெருமாள் கவி, ஜெயா, கவிதா, ஹர்ஷினி, மேரி, கனி, சோபியா, கலை, பாத்திமா, பிரேமா, பொன்னரசி, தமிழ்ச்செல்வம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.